ஒரு சில படங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ச்சே, என்ன வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு ஒன் டேக் சினிமால நான் சொல்ல போற படத்தோட பேர் வந்து வாட் வில் பீப்பிள் சே. இதுக்கு தமிழ் டப்பிங்கும் கிடையாது, எந்த ஓடிடிலயும் கிடையாது. ஆனா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே இந்த படத்துல பேசின விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்க. அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா பேசியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு பாகிஸ்தானி ஃபேமிலி நார்வேல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த வீடு வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஒரு நாள் இந்த பொண்ணை பாக்குறதுக்கு இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த பொண்ணோட ரூமுக்கு வீட்டுக்கு தெரியாம எகிரி குதிச்சு வந்துடுறான். இத வந்து அந்த பொண்ணோட அப்பா பாத்துறாரு. ஐயோ, நம்ம குடும்பத்துல இப்படி நடந்துருச்சே, இப்படி பண்ணிட்டியே, ஐயோ ஒழுக்கம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அடிச்சு அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பிச்சிடுறாரு. இதுல என்னடா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு சம்பவத்துல மாட்டி அடி வாங்குவா பாருங்க. பாக்குற நமக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். டேய், என்னடா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு. இந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு வந்து கெட்டு போயிட்டா, இவன் வந்து ஒரு கலாச்சாரமே இல்லாத ஒரு பொண்ணு அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிடுறாரு. ஆனா இப்படி எல்லாம் இருக்கும்போது கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வைப்பாங்க பாருங்க. அந்த சீன் உண்மையிலே வேற மாதிரிங்க. படத்தை வந்து நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கு. படத்தோட பேர் வந்து வாட் வில் பீப்பிள் சே. மறக்காம டவுன்லோட் பண்ணி பாத்துருங்க.